கர்த்தர் முதலா படைத்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 2 பசங்க. மூத்த பையன் பேரு காயின், 2வது பையன் பேரு ஆபேல். 2 பேரும் வளர்ந்து கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு போனாங்க. காயின் நிலத்துல விளைஞ்ச பழங்களை கொண்டு போனான். ஆபேல் தன்னுடைய மந்தையிலிருந்து கொழுத்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போனான். கர்த்தர் காயினையும் அவனுடைய காணிக்கையையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆபேலையும் அவனுடைய காணிக்கையையும் ஏற்றுக்கொண்டு அவனை ஆசீர்வதித்தார். காயின் அதனால் எரிச்சல் கொண்டான். அவனுடைய முகநாடி வேறுபட்டது. கர்த்தர் காயினை நோக்கி, ஏன் எரிச்சல் கொண்டாய்? உன்னுடைய முகநாடி ஏன் வேறுபட்டது என்று கேட்டார். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். காயின் ஆபேலை தனியாக இருக்கும் பொழுது கொலை செய்தான். கர்த்தர் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், நான் அறியேன், நான் அவனுக்கு காவலாளியோ என்று கேட்டார். அதற்கு கர்த்தர், நீ என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நிலம் இனி பலன் கொடுக்காது. இந்த பூமியில் நீ அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். நாமும் சகோதரர்கிட்ட அன்பா இருக்கணும், பொறாமப்படக்கூடாது. கர்த்தருக்கு உள்ளத்திலிருந்து உண்மையா உகந்த காணிக்கையா கொடுக்கணும். அப்பதான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்போம். இல்லாட்டி காயினை போல சபிக்கப்பட்டவங்களா இருப்போம். பை. பிரைஸ் தி லார்ட்.